ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம். ஒரு மிஷனரி குறித்து நாம் பார்க்கலாம். ஒரு மிஷனரி, ஒரு தேவனுடைய பிள்ளை, நம்முடைய இந்தியாவை சேர்ந்தவர், கோவில்பட்டி என்கிற ஒரு பட்டணத்தை சேர்ந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தேவனுடைய பணியை செய்த மனுஷன். இது FMBB நண்பர்கள் சுவிசேஷ ஜெபக்குழுவில் இவரும் ஒரு அங்கத்தினராக இருந்து அநேகரை கர்த்தரண்டைக்கு திருப்பின ஒரு தேவனுடைய மனுஷன். 1922 பிறந்த அவர் கர்த்தரோடு நெருங்க ஆரம்பித்தார். அவருக்கு மிக சிறப்பான பணியை செய்ய முடியும் தேவன் ஒரு விஷயம் வச்சிருந்தார். 1952 தான் இந்திய தேசத்தில் ஃபஸ்ட்டு VBS விடுமுறை வேதாகம பள்ளி அப்படின்னு நம்ம நடத்துகிறோம்ல. இன்னைக்கு VBS, CBS, FGVBS என்னோ வருது. இதை உருவாக்குனதே யாருன்னா இந்த P. சாமுவேல் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன்தான். அவர் பார்த்தீங்கன்னா முதலாக அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் உருவாக்கி தமிழகத்தில் மற்ற மாநிலங்களில் இந்த வில்லேஜ் பைபிள் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வில்லேஜ் பைபிள் ஸ்கூல் சொல்லுவாங்க, வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல், இப்படிப்பட்ட நிறைய இது ஆரம்பிச்சது மாதிரி அவர் தான் முதல்ல ஆரம்பித்தார். ஆயிரக்கணக்கான மக்கள், சிறு பிள்ளைங்க ஆண்டவர் அன்றைக்கு திரும்ப ஆரம்பித்தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா பெத்தேல் விவசாய ஐக்கியம்னு ஒன்று வச்சிருந்தார். இந்த விவசாய ஐக்கியத்தின் மூலமாக பெத்தேல் விவசாய பண்ணன்னு ஆரம்பித்து நிறைய விவசாயத்துக்கு தேவையான சீட்ஸ் இவைகளெல்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி நல்ல தரமுள்ளதை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ரெண்டாவது, இவர் இந்த பிஸ்னஸில் டெவலப் ஆகி கர்த்தருக்குள்ளார் வளர்ந்து பெத்தேல் வேதாகம பள்ளி, பெத்தேல் சிறுவர் பராமரிப்பு மையங்கள், பெத்தேல் மருத்துவமனை, பெத்தேல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், பெத்தேல் தொழிற்பயிற்சி மையம், பெத்தேல் அச்சுக்கூடம், இப்படி நிறைய இதெல்லாம் நடத்த ஆரம்பித்தார். இதெல்லாம் தேவனுடைய கிருபையினால அவர் மிக அழகாக செய்து இவர் பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகளுடைய ஊழியங்களை பயங்கரமாக செஞ்சார். இன்றைக்கும் அன்னைக்கு போட்ட வித்துக்கள் இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கு, இன்றைக்கி ஏகப்பட்ட ஆளை உருவாக்கி இருக்குது. அவங்கவுங்க சப்ஜெக்ட் ரெடி பண்ணி பண்ணுறளவுக்கு ஒரு தைரியத்தை, ஒரு தரிசனமுள்ள மனுஷன்தான் இந்த P. சாமுவேல் என்கிறவர். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் தான் நண்பர்கள் சுவிசேஷ குழுவில் அரைக்கூவல் என்கிற பத்திரிகை உருவாவதற்கு இவர் தான் காரணமானவர். இவர் சந்தியா கூட்டங்களை நிறைய நடத்தி இருக்கிறாரு. மிக கர்த்தருக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியமான தேவ மனுஷன். அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தி இருக்கிறாரு. நிறைய உடைந்து போனவர்களை அவர் தேர்ச்சி இருக்கிறார். அநேகரை கர்த்தர் நடத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, சீஷராக, குழந்தைகள் நேசராக, அதாவது அவர் குறித்து நல்ல சாட்சி, ஒரு தலைவராக, தலைவர்களை உருவாக்கும் தலைவராக, தரிசனங்களை செயல்பட வைக்கிறவராக, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற பாரம் உடையவராக, இப்படி நிறைய காரியத்தை அவர் சொல்லலாம். அவர் குறித்து மிக சாட்சி சொல்லப்படுகிறது. அவருடைய பழக்க வழக்க நடை எல்லாவற்றும் தெய்வீகத்தை பார்க்க முடிந்தது. அவர் பார்த்தீங்கன்னா மிஷினரிகளுக்கு நிறைய உதவி செய்யக்கூடியவராக, மிஷினரி எழுப்பக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கும் FMBBயினுடைய மிஷினரிகள் இன்றைக்கும் போயிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் திருச்சபைகள் கட்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அதனால் அவங்களுடைய செயல்கள் எல்லாம் மகத்துவமான, இன்றைக்கும் FMBB சப்போர்ட் பண்ணோம், தாராளமாக சப்போர்ட் பண்ணுங்க. மிஷினரிகள் எழும்புவாங்க, திருச்சபைகள் எழும்பும், நல்ல ஊழியர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே இந்த P. சாமுவேல் அவர்கள் குடும்பத்துக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். அவர் 2005 தான் இறந்துருக்காரு, ரீசெண்டாக தான் இறந்துருக்கிறாரு. ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் எழும்புவது மிக அவசியமாக இருக்குது. அவங்க போட்ட ஒரு விதை பாருங்கள். இன்றைக்கும் அரைக்கூவல் புத்தகம் உலகம் முழுக்க போகுது. இன்றைக்கும் போயிட்டுருக்கு அரைக்கூவல். மிஷனரி சாட்சிகள், ஜப குறிப்புகள் எல்லாம் சும்மா அழகாக டிசைன் பண்ணி சூப்பராக இன்றைக்கும் போயிட்டுருக்குது. எனக்கு அன்பானவர்களே, நாம் என்ன செய்கிறோம், நாம் என்ன செய்ய போகிறோம் இல்லை? ஒரு வழியை உருவாக்கலாம். நீங்கள் என்ன வழியை உருவாக்க போகிறீங்க? நீங்கள் என்ன கிரியேட் பண்ண போகிறீங்க? சுவிசேஷம் சொல்வதற்கு, ஒருவரை கர்த்தரண்டைக்கு நடத்துவதற்கு நீங்கள் என்ன புதிதாக செய்ய போகிறீர்கள்? யோசித்து பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, அருமையான ஐயா P. சாமுவேல் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர் செய்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வம்சத்துக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஒரு புதிய அழகான காரியத்தை நாங்கள் பார்த்தோம். அவருடைய ஊழியங்கள், அவருடைய செயல்பாடுகள் மிக அழகாக இருந்ததே. ஸ்தோத்திரம். நாங்களும் எதையாகிலும் செய்ய விரும்புகிறோம். எங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லக்கூடிய வழிகளை கற்றுக் கொடுங்க. நியூ தாட்ஸ், நியூ கிரியேஷன்ஸ்,
புதிய சிருஷ்டிப்புகளை நாங்கள் உருவாக்க எங்களுக்கு கிருபை தாங்க. பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.